அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஷார்ட்ஸ் வீடியோவில் கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஓடிஜி ஓவன்லாம் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈரம் எதுவுமே இல்லாத பவுல் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 முட்டை வந்து எடுத்துக்கிடுறேன். ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு இது ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பீட் பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் ஓரளவு நம்ம கலந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு கலந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து இதோட பவுடர் சுகர் வந்து சேர்க்க போகிறோம். நான் வெள்ளை சீனி வந்து 75 கிராமும் நாட்டு சர்க்கரை 75 கிராமும் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மிக்சியில் வச்சு. இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் சுகர் சேர்த்தாலுமே வந்து கலக்கும் போது லைட்டாக கிறிஸ்டல்ஸ் வந்து உள்ளே கிடக்கும். அப்படிங்கிறனால நம்ம ஒரு விரல் விட்டு பார்த்துக்கணும். நல்லா கரையிற வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஓரளவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதோட சாக்லேட் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் 150 கிராம் கிட்ட டார்க் சாக்லேட்டும் பட்டர் வந்து ஒரு 100 கிராம் கிட்டையும் சேர்த்து நல்லா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்டரில் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு அழகான ஷைனியான கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மேலே வந்து பெர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் வரும். இப்போ இந்த சாக்லேட் மிக்ஸை வந்து இந்த முட்டையோடு ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் 1 டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 டைம் எல்லாத்தோடையும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டால் போதும். சாக்லேட் ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டர் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் ஒரு 70 கிராம் கிட்ட மைதா மாவும் 15 கிராம் கிட்ட கொக்கோ பவுடரும் வந்து சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதில் மைதா மாவு வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன்ல, இது மாதிரி ராகி ப்ரௌனியும் செஞ்சுருக்கேன். அது நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதையுமே நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருப்பேன். ரொம்ப ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு ஸ்குவார் டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இது நம்ம டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அது உள்ளே நம்ம பேட்டரை வச்சுட்டு ஒரு 50 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஹீட்டில் வச்சு பேக் பண்ணால் போதும். நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துடும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். மேலே நல்லாவே தெரியும். நல்லா கிரிங்கிள் டாப் வந்திருக்கிறது. ஒருவேளை பாத்திரத்தில் வைக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னா என்னுடைய ராகி ப்ரௌனி ரெசிபி பாருங்கள். அதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ப்ரௌனி நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக ஃபஜ்ஜியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக